சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். செவ்வாய் பயிற்சியை பத்தி நம்ம எதுக்காக பார்க்கணும்? சனி பயிற்சி நமக்கு ரொம்பவே முக்கியம். ராகு கேதுக்களோட பயிற்சியும் ரொம்ப முக்கியம். அதே போல குரு பகவானோட குரு பயிற்சியும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நேரங்கள்ல சுக்கிர பகவானோட சுக்கிர பயிற்சிக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு நம்ம எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? செவ்வாய் பகவானோட பயிற்சியால நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வந்துட போகுது? எதுக்காக எல்லா ஜோதிடர்களும் தேவையில்லாம இந்த செவ்வாய் பயிற்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ராசி கட்டத்துல இருக்கிற 9 கிரகங்களோட சின்ன அசைவுகள் கூட நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் அப்படிங்கறத கண்டிப்பா ஏற்படுத்தும். அதுலயும் முக்கியமா ஒரு சில கிரகங்களோட பயிற்சி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு ராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில கிரகங்களோட பயிற்சி கோடீஸ்வரனா இருக்கிறவனை குப்பைமேட்ல தள்ளி அவன் வாழ்க்கையவே அழிச்சு விட்டுரும் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால இது சாதாரண செவ்வாய் பயிற்சி தானே அப்படின்னு கடந்து போகாம உங்களோட ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும், ஏதாவது பாதிப்புகளை கொடுக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுலயும் முக்கியமா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னா அந்த பாதிப்புகளை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கறதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அதுலயும் முக்கியமா இந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இவரை பூமி காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்த காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, சகோதர காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க சொந்தமா ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சா கூட செவ்வாய் பகவான் பலமா இருந்தா மட்டும்தான் உங்களால வீட்டை கட்ட முடியும். ஒருவேளை உங்களோட ஜென்ம ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பலம் இழந்து போய் இருக்காரு அப்படின்னா உங்களால சாகுற வரைக்கும் சொந்தமா நிலம் வாங்கி வீடு கட்டவே முடியாது. ஒருவேளை கடனை உடனே வாங்கி யாராவது ஹெல்ப் பண்றாங்க வீடு கட்டிட்டு அப்படின்னாலும் அந்த வீட்டுல உங்களால நிம்மதியா வாழவே முடியாது. அதே போல ஒரு சில ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பூர்வீக சொத்துக்கள் இருக்கும். தாத்தாவோட பூர்வீக சொத்து, அப்பாவோட பூர்வீக சொத்து அப்படின்னு நிறைய சொத்துக்கள் இருக்கும். ஆனா அந்த சொத்துக்களை இவங்க அனுபவிக்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் மனசு வச்சா மட்டும்தான் அந்த சொத்துக்களை இவங்களால அனுபவிக்க முடியும். இவங்களோட ஜென்ம ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் ரொம்ப பலமா இருக்குது. ஆனா செவ்வாய் பகவான் மட்டும் கெட்டு போய் இருக்காரு அப்படின்னா பூர்வீக சொத்துக்களை இவங்களால அனுபவிக்கவே முடியாது. அதையும் மீறி இவங்க அந்த சொத்துக்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க கண்டிப்பா நீதிமன்ற வழக்குகள், கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான அலைச்சல்களை கண்டிப்பா சந்திப்பாங்க. அதே போல செவ்வாய் பகவான் ரத்த காரகன் அப்படிங்கறதால ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் பகவான் வலுவா இருக்காரு அப்படின்னா அவங்க மருத்துவர் ஆகக்கூடிய யோகத்தை செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக ஆகக்கூடிய யோகத்தையும் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவே ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பலம் இழந்து பாவ கிரகங்களோட பார்வையில இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தொடர்ச்சியான ரத்த காயங்கள் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். திடீர் விபத்துக்கள் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். ரத்த கொதிப்பு, ரத்தம் சம்பந்தமான வியாதிகள், ரத்த சோகை இந்த மாதிரியான பாதிப்புகளையும் ஜாதகருக்கு கொடுப்பார். ஒரு சில நேரங்கள்ல உங்க குடும்பத்துல அகால மரணங்கள் நடக்கிறதுக்கு கூட செவ்வாய் பகவான் தான் காரணமா இருப்பாரு அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே போல இந்த செவ்வாய் பகவான் சகோதர காரகன் அப்படிங்கறதால செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்துல வலுவா இருக்காரு அப்படின்னா சகோதரர்கள் மூலமா நல்ல விதமான உதவிகள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அந்த ஜாதகருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா சொந்த பந்தங்கள் வந்து நிக்கிறதுக்கு முன்னாடியே சகோதரர்கள் வந்து நிப்பாங்க. செவ்வாய் பகவான் பலமா இருக்கிற ஒரு சில ஜாதகர்கள் தங்களோட சகோதரர்கள் மூலமாகவே வாழ்க்கையில பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் அடைவாங்க. அதுவே ஒருத்தரோட ஜென்ம ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பலம் இழந்து போய் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு சகோதரர்கள் மூலமா எந்த வகையிலும் லாபங்கள் அப்படிங்கிறது இருக்காது. பெரும்பாலான நேரங்கள்ல சகோதரர்கள் மூலமாவே பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் சந்திப்பாங்க. ஒரு சிலருக்கு சகோதரர்கள் கூட பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு குடும்பம் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படும். இதெல்லாம் விட முக்கியமா ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் பகவான் கெட்டு போய் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை சகோதரர்கள் இருந்தாலும் சரி ஆபத்தான காலங்கள்ல அவங்க மூலமா ஒரு நயா பைசா அளவுக்கு கூட இவங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்காது. சகோதரர்கள் எல்லாருமே இவங்க கிட்ட இருந்து எதையாவது புடுங்க முடியுமா அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க மூலமா இவங்களுக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் அப்படிங்கிறது இருக்காது. இதனால நீங்க எந்த ராசியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி சாதாரண செவ்வாய் பயிற்சி அப்படின்னு நினைச்சு இந்த செவ்வாய் பயிற்சியை கடந்து போக நினைக்காதீங்க. குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் ராகு கேதுக்களோட பயிற்சிக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை இந்த செவ்வாய் பயிற்சிக்கு நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். இந்த செவ்வாய் பயிற்சி அடுத்து வரக்கூடிய 55 நாட்களுக்கும் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதே முக்கியமா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட விரயஸ்தானத்துக்கும் செவ்வாய் பகவான் தான் அதிபதி. 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் செவ்வாய் பகவான் தான் அதிபதி அப்படிங்கறதால பூர்வீக சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு ஏதாவது லாபங்கள் கிடைக்கணும் அப்படின்னாலும் செவ்வாய் பகவான் வலுவா இருக்கணும். அதே போல பணத்தை நிறைய விரயமா செலவு பண்ணாம சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் செவ்வாய் பகவான் வலுவா இருந்தா மட்டும்தான் உங்களால பணத்தை சேமிக்க முடியும். அப்படி இல்லைன்னா தொடர்ச்சியா உங்களுக்கு விரய செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாவே பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 6வது வீடான சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷபராசியில குரு பகவானோட ஒன்னா இணைஞ்சு இருந்த செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு அப்புறமா குரு பகவானை விட்டு விலகி கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில சஞ்சாரம் பண்றார்.
செவ்வாய் பகவானோட இந்த பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதையுமே கொடுக்காது. அதே நேரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருமண யோகத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா உங்களோட விரையாதிபதி களத்திர ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே திருமணம் சம்பந்தமான விரைய செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப காலமா வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எதுவுமே செட் ஆகல, எல்லாமே ஏதாவது ஒரு காரணத்தால தட்டி தட்டி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறமா அந்த மாதிரியான தடங்கல்கள் எல்லாம் முழுமையா விலகும். உங்க கைகள்ல பணமே இல்ல, அதனால இப்ப திருமணம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கடன் வாங்கி திருமணம் மாதிரியான சுபகாரியங்களை நடத்தக்கூடிய வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மூலமா நிறைய சுப விரைய செலவுகளும் அடுத்து வரக்கூடிய 45 நாட்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஏற்கனவே திருமணமான தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவுல நல்ல விதமான பலன்களை கொடுக்காது. இன்னும் சொல்ல போனா உங்க வாழ்க்கை துணை மூலமா தேவையில்லாத விரைய செலவுகள் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய 45 நாட்கள்ல இருக்கும். ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால தனுசு ராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 45 நாட்களும் உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க. கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா இல்ல அப்படிங்கறத உங்க வாழ்க்கை துணை கிட்ட எடுத்து சொல்லி அவங்களோட செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முக்கியமா உங்க குடும்பத்துல திருமணம் மாதிரியான சுப காரியங்களை நடத்தணும் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 45 நாட்கள்ல நீங்க தாராளமா நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா பண வரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விரையாதிபதி களத்திர ஸ்தானத்துல இருக்கிறதால நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி அடுத்து வரக்கூடிய 45 நாட்களும் நீங்க செலவுகளை குறைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு தேவையில்லாத விரைய செலவுகளை இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட நண்பர்களா இருந்தாலும் சரி அல்லது வாடிக்கையாளர்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்க பார்ட்னர்ஸை சேர்த்துக்கிட்டு தொழில் பண்றீங்க அப்படின்னா உங்களோட தொழில் பார்ட்னர்ஸா இருந்தாலும் சரி அடுத்து வரக்கூடிய 45 நாட்களும் அவங்க மூலமா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இது மூலமா ஒரு சில தனுசு ராசிக்காரங்க திடீர் பண நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால அடுத்து வரக்கூடிய 45 நாட்களும் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல தனுசு ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நண்பர்கள், சொந்த பந்தங்கள், கூட பழகினவங்க, பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி யாரை நம்பியுமே பணம் சம்பந்தமான பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். முக்கியமா உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்களுக்கு நீங்க ஏதாவது உதவிகளை செய்யறதா இருந்தாலும் சரி அடுத்து வரக்கூடிய 45 நாட்களும் ரொம்பவே யோசிச்சு நிதானமா முடிவெடுத்து அதுக்கப்புறமா உதவிகளை செய்யுங்க. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த செவ்வாய் பயிற்சி உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது. அதே சமயம் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலேயோ அல்லது உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலேயோ அதிக அளவிலான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாவே அடுத்து வரக்கூடிய 45 நாட்களும் இருக்க போகுது. அடுத்ததா படிக்கிற மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவுல எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. எப்பவும் போல உங்களோட படிப்பை நீங்க ரொம்ப சிறப்பா கண்டினியூ பண்ணக்கூடிய காலகட்டமா தான் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. அதே சமயம் டீனேஜ்ல இருக்கக்கூடிய தனுசு ராசி மாணவர்கள் காதல் வலையில சிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல இருக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க நீங்க ஒதுங்கி இருந்தாலும் காதல் உங்களை தேடி வரும். நிறைய ப்ரொபோசல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரும். இது மூலமா உங்களோட படிப்புல உங்களுக்கு கவனக்குறைவு ஏற்படுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததா தனுசு ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு நிறைய விரைய செலவுகளை ஏற்படுத்தும். உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்படின்னாலும் திருமணமாகி குழந்தை இல்லாம தவிக்கக்கூடிய ஒரு சில தனுசு ராசி பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 45 நாட்களுக்கும் விரைய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஆனா அதுல ஒரு 80% அளவுக்கு சுப விரைய செலவுகளா இருக்கிறதுக்கே வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. நன்றி, வணக்கம்.